உள்ள ஒரு ஆவி இருக்கு பாருங்க, அதில் இருந்தால் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அதான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ ஆம் ஸ்பிரிட், ஹேவ் எ சோல் லிவிங் இன் எ பாடி. அவன் சாப்பிட்டு வாழ்கிறான், சாப்பிட்டு சாகுறான். அவன் சாப்பிட்டு வாழ்கிறான், சாப்பிட்டு சாகுறான். ஓகே, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த சரீர வாழ்வுக்கு சாப்பாடு ஏற்கனவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லா தாவரங்கள் எல்லாமே உண்டு பண்ணிட்டாரு. சாப்பிட்டு தான் வாழணும். ஆனால் அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டு தான் உங்கள் ஆவி வாழ முடியும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும், சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ என் வாய் தேவனுடைய வாய். இப்போது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இயேசுவை குறித்த வார்த்தை, உங்களுக்கு ஜீவன் தருகிற வார்த்தை, உங்கள் மனதை மறுரூபப்படுத்துகிற வார்த்தை, உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற வார்த்தை. சிலர் பேருக்கு இந்த வார்த்தை அனுப்பும் போதே ஹீலிங்கும் அங்கே அனுப்பப்படுகிறது. சரீரத்துக்கு அடுத்த ஹீலிங்கும் வார்த்தை அனுப்பும் போது அங்கே அனுப்பப்படுகிறது. சில பேருக்கு இந்த வார்த்தை, இயேசுவை குறித்த வார்த்தை, இயேசுவை குறித்த வெளிச்சமுள்ள வார்த்தை, அந்த தேவ மனுஷன் ஆவியிலிருந்து வாயின் மூலம் அனுப்பப்படும் போது அந்த வார்த்தை அந்த மகனுடைய மனதை தொட்டு, அந்த மகனுடைய ஆவியை தொட்டு, அந்த மகனுக்குள்ளே கலக்கம், பயம், என்ன செய்கிறது என்ற புரியாதபடி வந்த நிலைமையில் இங்கே பேசுகிற அந்த ஜீசஸ் ரெவலேஷன், உயிருள்ள வார்த்தை, ஆவியாயிருக்கிற வார்த்தை, ஜீவனாயிருக்கிற வார்த்தை, இயேசுவின் வெளிப்பாடுள்ள சபையிலிருந்து அந்த வெளிப்பாடுள்ள மனுஷன் மூலம் பேசப்படும் போது அந்த கேட்பவர்களுக்குள்ளே விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. வாட் இஸ் preaching? The preaching must be bring the faith those who hear the word. விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஒரு பிரசங்கத்தை கேட்டால் விசுவாசம் வரணும். ஹல்லேலூயா. ஓ, விசுவாசம் அவள் போனாலும் என்ன, அவளுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? இந்த வார்த்தையை இந்த தீர்க்க தரிசனத்தை, இது தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, ஆவியுடைய வார்த்தை, இதில் உங்களுக்கு இருக்கிற வார்த்தை, நீங்கள் விசுவாசித்த வார்த்தையை இன்னொருத்தன் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாச வார்த்தையை இங்கே உறுதிப்படும்படியான வார்த்தை வருகிறது. அதுதான் நியூ கோவனன்ட் சர்ச். நீங்கள் விசுவாசித்த வார்த்தையை இன்னொருத்தன் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவிசுவாசத்தினாலே உங்கள் விசுவாசத்தை அவன் அவிசுவாசம் அவமாக்காது. ஆனால் உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக பண்ணும்.